ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு சேனல் Thisfairytalelife. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிங் லைட் வந்து நான் உடைச்சிட்டேன். பை மிஸ்டேக் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக வந்து இன்னொரு ரிங் லைட் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ரிங் லைட் வந்து எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிங் லைட்டோடைய யூஸஸ் அண்ட் அது வந்து எந்த பிராண்ட் வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறைய டவுட்டாக இருக்கும். ப்ராபப்ளி ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபோட்டோகிராஃபிக்கு அண்ட் வீடியோகிராஃபிக்கு வாட்ஸ்எவர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வாங்கின பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒசாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். ஸோ இது எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி நான் வர ரிங் லைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கின ரிங் லைட் வந்து நானே தான் செட் பண்ணிக்கிட்டேன் இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நானே தான் வந்து அப்படியே தான் வந்து ஒரு ஃப்ளோவில் பண்ணணும். ஸோ அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ப்ராபப்ளி உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 10 inch ரிங் லைட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு மவுண்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மவுண்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து ஃபைனலி வந்து நம்மளுடைய ரிங் லைட். ஸோ இது ஒரு ரிங் லைட் அண்ட் தென் வந்து இன்னொரு மவுண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரைபாட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து செட் பண்ணலாம் எப்படி வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ட்ரைபாட் வந்து இங்கே நிற்க வச்சிடலாம். ஸோ தட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் அது வந்து நிற்கும். தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து நிற்க வைக்கிறேன். ஸோ இது இந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேமராக்காக வந்து நான் இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மவுண்ட் வந்து நம்ம இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த ட்ரைபாட் வந்து இனிஷியலி நம்ம செட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இது ஹைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வந்து வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் இப்போ நான் கேமராக்காக வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கேமரா நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம செட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்கள் 3 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணுன்ற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரிங் லைட் வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும் ஒரு ரிங் லைட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் அது அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்துச்சு. பட் நான் தான் அது ஒழுங்காக வந்து பார்த்துக்கல. ஸோ இந்த மவுண்ட்லாம் ஒன்றுனா எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க வித் இந்த ஸ்க்ரூ. ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே நம்ம கொடுத்து பார்க்கலாம். இங்கே நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது இப்படி இருக்கட்டும் ஃபார் சேஃப். இந்த ஹாலோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே மவுண்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ வந்துட்டு இந்த ரிங் லைட் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஐடியாலஜியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ். ஸோ ஆக்சுவலி இது நம்ம வந்து டைட் பண்ண இது வந்து செட் ஆகிடுச்சு, நிற்குது இது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிங் லைட் பார்க்கலாம்.
ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராபப்ளி இந்த ஹோல் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இந்த ரிங் லைட்டோடைய இந்த இதுவும் வந்து ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து இது உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். சொன்னால் அதே ஐடியாலஜி தான். ஸோ இந்த 360 ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது நம்ம ரொட்டேட் பண்ண இது வந்து கரெக்டாக வந்து அலைன் ஆகிக்குது அந்த ஸ்க்ரூக்குள்ளே. ஸோ இதுதான் ஜஸ்ட்டு இது ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு ட்ரை தான். ஸோ யாருக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியாது, எல்லாம் ஒரு கெஸ் ஒரு. ஸோ இப்போ நான் இப்படி ஓப்பன் பண்ண இது மேலே வருது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ண வந்து அது வந்து அலைன் ஆகிக்கும். இது வந்து அலைன் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களா ரெண்டுத்துக்குமே வந்து கேப்பே இல்லை. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் இப்படி நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ பார்க்க வந்து லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாதி வேலை வந்து நம்ம முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிங் லைட் செட்டப் வந்து நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைட்டுக்கு பர்பஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். முக்கியமான டாஸ்க் நம்மளது என்ன அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை ஃபோட்டோஷூட், வீடியோகிராஃபி இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு எக்யூப்மெண்ட் நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே மவுண்ட் பண்ணுறதா பெரிய டாஸ்க்கே. ஸோ இது நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சு. இது வந்து எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. இன்னும் 2 மவுண்ட் இருக்குது. ஸோ பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மவுண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டீ மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு ஹரிசாண்டலாக வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எப்படி மவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டீ மவுண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்படியே நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூக்கு வந்து நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படி வச்சுட்டதுக்கப்புறமா இந்த ரொட்டேட்டிங் இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்படி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு இல்லையா, உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஸோ இது தெரியுதுங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது 2 and 4 இது வந்து வந்துட்டு போகும். ஸோ தட் கேமரா உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் இதை கொஞ்சம் நம்ம இதை லூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்படி நம்ம வந்து 2 and 4 நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம் கேமராவோட. ஸோ இங்கே தான் நம்ம இப்போ மவுண்ட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுவுமே வந்து வர்த்தியாக இருக்குது. ஸோ இது எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த அளவுக்கு ஹைட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாக் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம ரொம்ப கொஞ்சம் டைட்டாகவே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ஃபிட்டாக இருந்தால் தான் கேமரா வந்து ஹோல்ட் ஆகி இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ தட் இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ என்னால் வந்து ஸ்லைட் பண்ண முடியாது ஏன்னா அது டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு டைட்டாக. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு மவுண்ட் இருக்குது, அது எப்படி நம்ம மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் ஃபைனலி அந்த லாஸ்ட் மவுண்ட்டும் நான் எப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ இதான் அந்த லாஸ்ட் மவுண்ட் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோன் ஹோல்டர் ஆகட்டும், கேமரா ஹோல்டர் எதனா ஹோல்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த ஹோல்டருக்கு இருக்குது. ஸோ இந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா வந்து இப்படி நீங்கள் மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஆடும் தான், அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணால் மறுபடியும் வந்துட்டு டைட்டாக ஃபிட் ஆகிக்கும் ஸ்பேஸ் இல்லாமல். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்படி வேணும், எனக்கு வந்துட்டு ஹரிசாண்டலாக வேணும், வெர்டிக்கலாக வேணாம் அப்படின்னா கேமரா வந்து ஆப்வியஸ்லி இப்படி மவுண்ட் பண்ணிங்கன்னா கேமரா வந்து வெர்டிக்கலாக தெரியும் ஓகேங்களா, ஹரிசாண்டலாக நீங்கள் மவுண்ட் பண்ணால். ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி இதை வந்து மவுண்ட் பண்ண வேண்டியதான். நான் இப்போ ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓ மை காட், சத்தியமாக என்னால் வந்து நம்ப முடியல. ஏன் வந்து நான் நம்ப முடியலன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் லைட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா iPhone 11 Pro Max. ஸோ அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் iPhone 11 Pro Max வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனி Pro Max எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ரிங் லைட்டில் நான் வந்து மவுண்ட் பண்ணாலுமே வந்துட்டு அது இப்படி கவுந்துக்கிறது இல்லை வந்துட்டு இப்படி ஆகிடுது, அந்த மாதிரி ஏதாவது ஆகிடும். சர்ப்ரைசிங்லி இது இந்த வெயிட் கூட தாங்குது, விச் மீன்ஸ் இது வந்து எந்த ஒரு கேமரா வெயிட் கூட வந்து இது தாங்கும். ஸோ
ஸோ ஃபைனலி வந்து இந்த ரிங் லைட் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து செட் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு. பிகாஸ் ஆக்சுவலி இது கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் தேங்க்ஃபுல்லி வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து அந்த மைன்யூட் திங்ஸ்லாம் நான் பார்த்து வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரிங் லைட். ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய லைட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் பற்றி நம்ம சொல்லிடலாம். ஒசாக்கா டிஜிட்டல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட 10 inch ரிங் லைட் மட்டும் 10 inch அலாங் வித் இந்த ட்ரைபாட் அண்ட் அந்த மவுண்டிங் ஃபோனோட மவுண்டர் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு என்ன ப்ரைஸ்னு ஞாபகம் இல்லை, மேபி ஒரு 1900 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆஃபர் நிறைய டைம் போகும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் இங்கே நிற்குது அப்படின்னாலே வந்து எனக்கு போதுமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அகெயின் 3 மோட்ஸ் இருக்குது. வார்ம் லைட், அப்புறம் ஒரு நார்மல் அண்ட் ஒயிட் லைட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மோட்ஸ் ஆஃப் லைட் வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ஒகேஷனுக்கு வேணாலும் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இதோடைய லைட்டிங் அந்த மோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இதுதான் அந்த யூஎஸ்பி கேபிள். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. இது பவர் பட்டன். அண்ட் தென் இது வந்து லைட் எந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது, அண்ட் எவ்வளோ கம்மியாக வேணுமோ அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒரு மூட் வரும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒரு மூட் வரும். அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ரிங் லைட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், சீரியஸ்லி நான் நம்ப முடியல இதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மோட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch ரிங் லைட் வித் ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேமரா. அண்ட் இதில் வந்து 3 color டெம்பரேச்சர் மோட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம், நல்ல ஃபோட்டோஸும் நம்ம வந்து எடுக்கலாம். 9 feet ஸ்டாண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch சாக்கெட் ஃபார் ஹாரிசாண்டல் ஃபோன் மவுண்டிங் அண்ட் 1/4 inch சாக்கெட் ஃபார் வெர்டிக்கல் ஃபோன் மவுண்டிங். அண்ட் இது 3 level ஆஃப் மோட் இருக்குது, ஒயிட், நேச்சுரல் அண்ட் வார்ம் ஒயிட். ஸோ எல்லாமே வந்து 9 levels வரைக்கும் நம்ம பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி அடாப்டட் டு யூஎஸ்பி எனேபிள் டிவைசஸ். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பவர் பேங்க், யூஎஸ்பி சார்ஜர் கூட. இந்த ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சாச்சு நம்ம. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ரிங் லைட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ப்ரைசிங்லி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்களேன். இது இன்னும் வந்து நிற்குது, டச்சோடு இதே மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். ஸோ வர வரைக்கும் அது வரட்டும், அவ்வளோதான். அண்ட் இதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர், யூஎஸ்பி எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வந்து கம்பேட்டபிலிட்டியாக வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, ஒசாக்கா அப்படின்னு சொல்கிற பிராண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் எல்லாமே இந்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணி எடுத்துட்டு பாய்.